இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 6வது நாளுக்காக உங்களை நான் வரவேற்கின்றேன். கடந்த 5 நாட்களிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தந்த பாக்கியங்கள் என்னென்ன என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 6வது நாளிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாக்கியம் என்ன? சமாதானத்தை பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லி. பாருங்க, இந்த சமாதானம், இன்றைக்கு உலகமானது இந்த சமாதானத்தை தேடி தேடி எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிறதுல என்னென்னவோ பரிகாரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை, எனக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக எதாவது காரியங்களை எல்லாமோ செய்கிறோம். உலக இன்பத்தை நம்ம நாடுகிறோம், உல்லாசங்களை நாடுகிறோம், இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி நம்முடைய மனசு நம்மை தூண்டுது. நீ அப்படி இருந்தேன்னா உனக்கு சமாதானம் இருக்கும், உனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிசாசு பல காரியங்களை நமக்கு காண்பிக்கின்றான். நீ இப்படி இருந்தேன்னா உனக்கு உன் மனசு சந்தோஷமா இருக்கும், நீ கவலை இல்லாம இருப்ப அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறான். ஆனா அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் எல்லாம் சில மணி நேரம் மாத்திரம்தான். அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அது சந்தோஷமாகவும் அல்லது சமாதானமாக இருப்பது போல நமக்கு என்ன செய்யும், ஒரு பிரம்மையை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஆனா உண்மையான ஒரு சமாதானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்ல, அந்த நம்ம இன்பத்தை அனுபவிக்கிற அந்த நேரம் மட்டும்தான். அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த சமாதானமின்மை அல்லது துக்கம் நம்முடைய இருதயத்தை அப்படியே மூடுகிறது. அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த நேரம் மாத்திரம் நம்ம என்ன செய்யறோம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது, சமாதானமா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா அடுத்த நிமிடமே நம்ம ஒருவேளை அந்த தியேட்டர்ல படம் பார்க்கிறோம்ல, அப்போ அந்த ஒரு 3 hours நமக்கு ரொம்ப சந்தோஷமா, நம்ம கவலையெல்லாம் மறந்து சமாதானமா இருந்த மாதிரி நமக்கு தோணும். ஆனா அந்த தியேட்டரை விட்டு நீங்க வெளியே வந்து பாருங்க, உங்களுடைய அதே பிரச்சனை நம்முடைய மனசுல அப்படியே என்ன செய்யும், இருக்கும்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சொல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. பாருங்க, அவர் பிதாவினிடத்திலே செல்வதற்கு முன்பதாக, ஐயோ என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்திலே சமாதானம் இன்றி எவ்வளவு கவலையோடும் எவ்வளவு பாரத்தோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய சமாதானத்தையே அவங்களுக்கு நான் கொடுக்கணுமே என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம். ஆண்டவர் எவ்வளவு சமாதானம் உள்ளவராக அவர் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த சமாதானத்தை அவர் சொல்கிறார், நான் என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய பிதா எனக்கு தந்த அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போறேன். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமா இருக்காது. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், அதுக்கு பிறகு உங்களுடைய பழைய வாழ்க்கை தான்ல. ஆனா இப்படி உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நான் உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் தொடர்ந்து என்னை பின்பற்றி வருகிற ஒரு பயப்படாத ஒரு இருதயத்தை, ஒரு சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகின்ற வாக்கு என்ன? சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். பாருங்க, ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. நம்ம ஏசாயாவில் வாசிக்கின்றோம், சமாதான பிரபு என்று சொல்லி, இல்லையா? ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் சமாதானத்தின் வள்ளல். அவர் அந்த கொடை வள்ளலாக இருப்பதால் அவர் நமக்கும் அந்த சமாதானத்தை தருகின்றார், இல்லையா? ஒரு மன்னன் ஒரு கொடை நிறைந்த மன்னனாக இருப்பான் என்று சொன்னார், அவரை புகழ்ந்து பாடுகின்ற ஒவ்வொரு புலவர்களுக்கும் அவன் வாரி வழங்குகின்றவராக அந்த மன்னன் இருப்பார். அவரைத்தான் கொடை வள்ளல் என்று சொல்லுவார்கள். நம்முடைய ஆண்டவரும் கூட அப்படிப்பட்ட ஒரு கொடை வள்ளல் தான். சமாதானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அவர், தன்னுடைய தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாதவர், தன்னுடைய சமாதானத்தையே அவர் நம்ம தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, அவர் பிறந்த போது நம்ம லூக்காவிலே வாசிக்கின்றோம்ல, லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் பிறந்த பொழுது அந்த பரமசேனையின் திரள் எல்லாம் கூடி பாடினாங்க. எப்படி பாடினாங்க? பூமியிலே சமாதானம். அவர் பிறப்பினாலே பூமி எப்படி இருக்குமாம்? சமாதானம் நிறைந்ததாக இருக்குமாம். அவர் பிறப்பின் போதே அவர் சமாதானத்தை கொண்டு வந்த தேவன். அதே போலவே அவர் சிலுவையில் மரித்ததின் மூலம் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் இதை வாசிக்கின்றோம். அவர் சிலுவையிலே மரித்ததினாலே அவர் சமாதானத்தை, இரு திறத்தாரையும்
ஒன்றாக்கி அவர் சமாதான காரணராக இருந்து அவர் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அப்படியானால் அவர் பிறந்த பொழுதும் சமாதானத்தை கொண்டு வருகிற தேவனாக, அவர் சிலுவையில மரிக்கும் பொழுதும் சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். ஆகவேதான் அவர் உயிர்த்தெழுந்த பின்பும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சமாதானத்தை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, அவர் பிறந்த பொழுது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே மரித்த பொழுது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த பின்பும் நமக்காக அவர் சமாதானத்தை அளித்து கொண்டே இருக்கின்றார். எந்த அளவும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தன்னுடைய சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். இந்த சமாதானத்தை பெற நாம் பாக்கியவான்களாக வாழ்கிறோமா? ஆண்டவர் எனக்கு தருகின்ற அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை பெற எனக்கு தகுதி இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவோம். இசப்பா, நீங்க சமாதானத்தை கொடுக்கிற தேவன் தான். அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுது, அதை பெற்றுக்கொள்ள நான் தகுதி உள்ளவனா என்று சொல்லி ஒரு விஷயம் நாம் ஆராய்வோம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம ஏன் இந்த உலகத்தின் பின்னால ஓட வேண்டும்? ஏன் இந்த உலக பொருட்களுக்கு பின்னால், உலகத்தின் மனிதர்களுக்கு பின்னால், உலக சந்தோஷங்களுக்கு பின்னால் நாம் ஏன் ஓடணும்? ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சமாதானம் தர்றேன். நீ உலகத்துல என்னென்ன பரிகாரங்களை செய்தாலும் அல்லது என்னென்ன நம்முடைய சமாதானத்திற்கான என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதெல்லாம் வீண் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னண்டை வா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை, அந்த சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். நீ என்னண்டையில வரும்பொழுது அந்த சமாதானம் முன்னில் நதி போல புரண்டு ஓடும், அதை மற்றவர்கள் காண்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். உன் சமாதானம் வற்றாத நதி போல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நம் ஆண்டவரண்டே வரும்பொழுது மாத்திரமே நம்முடைய சமாதானம் நமக்குள் அப்படி நிலைத்திருக்கும். இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையாகிய அந்த சமாதானத்தை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேனா, என்னுடைய குடும்பம் பெற்றிருக்கிறேனா? நம் சமாதானத்தோடு நாம் வாழும் பொழுது அந்த சமாதானத்தின் நதி மற்றவர்களுக்குள்ளாக பாய்ந்து செல்லும்படியான கிருபைகளை ஆண்டவர் தருவார். மற்றவர்களையும் சமாதானம் உள்ளவர்களாக, நம்முடைய குடும்பத்திலே நாம் சமாதானம் உள்ளவர்களாக நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் இவள் எவ்வளவு இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக சமாதானம் உள்ளவர்களாக, எந்த கலக்கமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் வாழ்கிறாளே என்று சொல்லி நம்மை குறித்துதான ஒரு சாட்சி கொடுக்கத்தக்கதான ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். இன்றைக்கு நாம் இந்த சமாதானத்தின் வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறோமா? அல்லது என் வாழ்க்கையில எப்பவும் ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது இல்லையா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் சமாதானத்தை அருளுகிற அவர் தேவனாக இருக்கிறார். அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். ஆகவே நம்மையும் அவர் சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு நான் அவருடைய சமூகத்திலே சேர்ந்து நாம் பெற்றுக்கொள்வோமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சுவாமி, தர்மையான நல்ல இந்த 6வது நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 6வது நாளில் கூட இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையாகி உம்முடைய சமாதானத்தை ஆண்டவரே எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிறீங்க. நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிங்கப்பா. அப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் சமாதானமற்று தன்னுடைய வாழ்க்கையே முடித்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே, நீர் சமாதானம் கொடுக்கிற தேவன் என்று உம்மை புரிந்து கொண்டு அப்பா ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர, உம்மை நேசிக்க அப்பா, நீர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்க சிறுவேலை மரித்து உயிர்த்து எங்களுக்காக இந்த சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ள, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இந்த சமாதானம் நிலவ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எந்தெந்த குடும்பங்களிலே சமாதான குறைச்சல் காணப்படுகிறதோ அங்கே உங்களுடைய தெய்வீக பிரசனம் இறங்கி உங்களுடைய சமாதானம் இந்த குடும்பங்களில நிலை பெற கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் வல்லமையை ஆண்டவர் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை